ஹை ஃபுட்டீஸ், இன்னைக்கு ப்ரான் வேறு லெவலில் முறுமுறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் வந்து ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. இது க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி வால் இருக்கிற மாதிரி நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்க ஷெல்ஸை மட்டும் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு அந்த டெயில் வால் பக்கம் இருக்க ஷெல்லை மட்டும் விட்டுறணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாலோடு இருந்ததுன்னா நம்ம எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரான் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 inch சைஸ், ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் எடுத்திங்கன்னா தான் இந்த டிஷ் செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. இப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா சூடு பட்டுச்சுனாலே அது வந்து சுருண்டுரும். ஸோ அது சுருளாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன வேலை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு சும்மா நார்மல் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு நைஃப்பில் இந்த மாதிரி லேசாக ஒரு கோடு மாதிரி கிழிச்சிங்க அப்படின்னா உள்ளே ஒரு குடல் மாதிரி இருக்கும். ஸோ அதை உருவி எடுத்துடலாம். இது வந்து பெரிய ப்ரானில் தான் இந்த மாதிரி இருக்கும். சின்ன ப்ரானில் வந்து அது பெருசாக தெரியாது, அது எடுக்கவும் முடியாது. ஸோ பெரிய ப்ரான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி சின்ன ஸ்லிட் மாதிரி போடணும். லேசாக அப்படி அறுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த டெம்பர் வந்து போயிடும், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆகிடும். நீங்கள் வேக வச்சாலும் சூடு போட்டாலோ எண்ணெயில் போட்டாலோ இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் கிழிச்சிக்கணும். உள்ளே இருக்க அந்த குடலை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை கீழ்ப்பக்கமாக திருப்பி அதுலேயே ஒரு அந்த கால் வர இடம்லாம் கட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும். அதில் நம்ம லேசாக ஒரு கோடு கிழித்து ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிடும். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக் எடுத்துக்கலாம். 3 எக் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 2 எக் எடுத்தாலே போதும். நான் இன்னும் நிறைய செஞ்சதுனால நான் 3 எக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 எக் எடுத்திங்கனாலே போதும். இந்த எக்குடைய வெனிகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிகர், சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது கூட நான் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டியும் அவசியம் இல்லை. கூடவே வந்து நான் கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணுறேன். கார்லிக் பவுடராகவும் போடலாம், இல்லை நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சும் போடலாம். அதாவது இஞ்சி இல்லாமல் வெறும் கார்லிக்கை மட்டும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டு நல்லா கலக்கிக்கணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், மேரினேட் ரெடி. ஸோ நம்ம ப்ரான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானை வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை பண்ணிவிடுங்க. தண்ணி இல்லாமல் இதில் போட்டு கலக்கிக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் லிக்விட் இருக்குது. தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மைதா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் போடுங்க. பேக்கிங் பவுடர் போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெட் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது போடுறதுனா போடலாம், இல்லாட்டி இந்த இருக்கிற மிக்ஸே போதும், நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரான் 1/2 hour ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் வச்சிடலாம். ஸோ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரில் வந்து மேரினேட் பண்ண ப்ரானை வந்து போட்டு பரட்டி எடுத்துடலாம். என்னோடய லாஸ்ட் வீடியோ சிக்கன் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ரான் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி எடுத்த ப்ரானை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 1 minute குக் பண்ணாலே போதும், இது ப்ரான் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டதையுமே அந்த வால்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலர் மாறும். ரெட்டிஷ் அந்த பிளாக்காக இருந்த வால் வந்து ரெட் கலரில் மாறும்.
ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இது எண்ணெயில் போட்டதையுமே திருப்பி விட்டுருங்க. ஒரு ஒரு தடவை திருப்பி விட்டாலே போதும். ஸோ அதுவே நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அது அப்படியே நல்லா ஸ்டிஃபாக மொறுன்னு இருக்கிறது பார்த்தாலே தெரியும். இதை வந்து நம்ம ரீஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இது திரும்ப ஒரு தடவை எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைட் எல்லோ கலர் இருக்கிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தாலே போதும். அந்த டெய்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் டாட்டாக தெரியும். ஸோ அப்படின்னா ப்ரான் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறு ப்ரான் ரெடி. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அதே இந்த மாதிரி வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.